சற்றுமுன் வெளியான தகவல். ரூபாய் 2000 மேல் பணம் அனுப்பினால் 18% ஜிஎஸ்டி வரியா? அதிர்ச்சியில் மக்கள். உண்மை என்ன? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. யூபிஐ மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. இச்சேவையை அறிமுகம் செய்யும் போது மக்கள் இதை ஏற்பாங்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் மட்டும் அல்லாமல் நாடாளுமன்றத்திலும் எழுப்பப்பட்டது. ஆனால் அதை அறிமுகம் செய்யப்பட்ட காலகட்டத்தில் ஜியோ, ஏர்டெல் அறிமுகம் செய்த மலிவான மொபைல் டேட்டா திட்டங்களிலும் 4G சேவையும் மோடி அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஆகியவை யூபிஐ பயன்பாட்டை ராக்கெட் வேகத்தில் உயர்த்தியது. தற்போது பெட்டிக்கடை முதல் நகைக்கடை, கார் ஷோரூம் வரையில் யூபிஐ சேவை உள்ளது. இதை எளிதாக்க பயன்படுத்த முடியும் என்பதால் இளம் தலைமுறையினர் முதல் மூத்த குடிமக்களும் பயன்படுத்துகின்றன. யூபிஐ சேவை தற்போது கட்டணம் ஏதும் இன்றி பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள முடிவதால் பலதரப்பட்ட நிதி பரிமாற்றங்களுக்கு யூபிஐ வாயிலாக செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் இந்தியாவில் யூபிஐ மூலம் நடைபெற்ற பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 24.77 லட்சம் கோடி ரூபாய். நாடு முழுவதும் யூபிஐ சேவை மிகவும் பரவலாக அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தப்பட்டு வரும் வேளையில் இதன் மீது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள செய்தியில் 2000 ரூபாய்க்கு அதிகமான தொகை கொண்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவது குறித்து மத்திய அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் பரவியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்னும் சில செய்திகளில் 5% ஜிஎஸ்டி என்றும் டிஜிட்டல் வேலட் சேவை பரிமாற்றத்திற்கு தான் ஜிஎஸ்டி வரி என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு பல முறை யூபிஐ சேவை மீது வரி விதிப்பது குறித்து கருத்து எழுந்த போது அதை மறுத்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு முறை யூபிஐ மீது ஜிஎஸ்டி விதிக்கும் கருத்து காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் யூபிஐ சேவை மூலம் மக்கள் கையில் பண புழக்கம் என்பது குறைந்து வருவதை பார்க்க முடிந்தாலும் பண மதிப்பிழப்புக்கு பின்பு மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. யூபிஐ மீதான ஜிஎஸ்டி தகவல் வெறும் வதந்தியாக மட்டுமே இருக்க வேண்டும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். இதேபோல் மத்திய நிதி அமைச்சகமும் இது குறித்து எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாத நிலையில் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமலேயே உள்ளது. இதேபோல் இந்த வதந்தி உண்மையாகும் பட்சத்தில் தனிநபர்கள் முதல் சிறு வணிக உரிமையாளர்கள் வரை பாதிக்கும். உண்மையில் யூபிஐக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுமா? அப்படி விதிக்கப்பட்டால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நிபுணர்களின் கருத்தோடு ஆராய்வோம். மிரா மணியின் இணை நிறுவனர் ஆனந்த் கே ரதி இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் ரூபாய் 2000க்கு மேற்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்று கருதுவது தவறானது என்று கூறினார். மாறாக ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற யூபிஐ கட்டண சேவைகளை வழங்கும் தளங்கள் கட்டணம் வசூலிக்க தொடங்க வாய்ப்புள்ளது என்று அவர் தெரிவித்தார். அப்படி ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அந்த கட்டணத்தின் மீது 18% சேவை கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் விளக்கினார். மேலும் அவர் கூறுகையில்
யுபிஐ என்பது ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு அல்லது ஒரு கணக்கில் இருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதி பரிமாற்றம் செய்யும் முறை. பெரும்பாலான வங்கி பரிமாற்றங்கள் இலவசமாகவே நடைபெறுகின்றன. இருப்பினும் ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் பரிவர்த்தனைகள் மேற்கொண்டாலோ அல்லது வேறு வங்கிக்கு நிதி அனுப்பும் போனாலோ சில சமயங்களின் கட்டணம் விதிக்கப்படுகிறது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜிஎஸ்டி என்பது மொத்த பரிமாற்ற தொகைக்கு விதிக்கப்படலாம். பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சேவை கட்டணத்திற்கு மட்டுமே விதிக்கப்படும். எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ தகவல் வரும் விரைவில் காத்திருப்போம் என்று தெரிவித்தார். ஏதேனும் புதிய ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டால் அது யுபிஐ தங்கள் வசூலிக்கும் சேவை கட்டணத்திற்கு மட்டுமே இந்த வரி பொருந்தும். முழு பரிவர்த்தனை தொகைக்கும் பொருந்தாது என்று உறுதியாக கூறினார். ஆனால் இந்த கட்டணம் இறுதியில் மக்களிடம் இருந்து தான் வசூலிக்கப்படும். அதே வேளையில் P2P சேவையில் எவ்விதமான பாதிப்பும் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்கெடாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மனிஷ்குமார் இந்த விவகாரம் குறித்து கவலை தெரிவித்தார். அப்படி ஒருவேளை யுபிஐக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டால் அது இந்தியாவின் டிஜிட்டல் பேமெண்ட் சேவை விரிவாக்கத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று அவர் கூறினார். யுபிஐ தற்போது நகரங்களை காட்டிலும் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த வரி விதிப்பு இதற்கு பெரும் தடையாக இருக்கும் என தெரிவித்தார். அதேவேளையில் கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சிறு வணிகர்களிடையே குறைந்த மதிப்புள்ள அதாவது P2M பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான ஊக்குத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இந்த ஊக்க திட்டத்தின்படி சிறு வணிகர்களுக்கான அனைத்து தனிநபர் வணிகர் P2M பரிவர்த்தனைகளுக்கும் 2000 வரை இருந்தால் அதற்கு 0 கட்டணம் அல்லது 0 மெர்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் MDR கட்டணம் மற்றும் 0.15% ஊக்குத்தொகை அளிக்கப்படும். இந்த நடவடிக்கை சிறு வணிகர்கள் டிஜிட்டல் கட்டண முறைகளை அதிக அளவில் பயன்படுத்த ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பரவலையும் சிறு வணிகர்களின் வளர்ச்சியையும் மேம்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஊக்குத்தொகை திட்டம் குறிப்பாக கிராமப்புற மற்றும் சிறிய நகரங்களில் உள்ள வணிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.